வயசப்பருப்பு சித்திரை 1ஆம் தேதி கண்டிப்பா நாங்க கல்கண்டு வடை பண்ணுவோம். ஏன் அன்னைக்கு பண்ண சொல்றாங்க சித்திரை 1? ஒரு ஸ்வீட் பண்ணணும்ல, ஓகே. அது நம்ம கல்கண்டு வடை நம்ம பாரம்பரியமா உள்ள உளுந்து எல்லாம் நம்மளே ஆட்டி செய்யறதை செஞ்சிடலாம். இதுதான் சொல்றது, கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு பலகாரம்லாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல காரைக்குடியில் இருக்கோம். அதாவது செட்டிநாடு சாப்பாடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த செட்டிநாடு சாப்பாடு சொல்லும்போது நிறைய ரெசிபிகள் நமக்கு தெரியாமல் இருக்குது. அந்தந்த ஊர் மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு மட்டும் தான் அந்த ரெசிபி தெரியுது. அந்த மாதிரி நம்ம நிறைய ரெசிபி தேடி வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்கண்டு வடை சொல்லி சொல்கிறாங்க. கல்கண்டு வடைங்கிறது நம்ம காரைக்குடியில் செட்டிநாடு பக்கத்தில் நகரத்தாருக்கு முக்கியமான பலகாரம். அது ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பலகாரம்னு சொல்லலாம் செட்டிநாட்டில். இந்த கல்கண்டு வடை பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெடிஷ்னலாக இவங்க வீட்டு சைடில் ஃபங்க்ஷன்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நகரத்தார் வீட்டு சைடில் செய்வாங்க. கல்யாணம் ஆகட்டும், வீட்டில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன், சடங்கு ஃபங்க்ஷன் எதுனாலும் அதுக்கு மேலே வீட்டில் ஒரு சாமி கும்பிட்றோன்னா கண்டிப்பாக கல்கண்டு வடை இருக்கும். கல்கண்டு வடைங்கிறது உடம்புக்கு நல்லது. மாவுருண்டைங்கிறது பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு, காஸ்ட்லி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இதை பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கல்கண்டு வடை பார்த்தீங்கன்னா என்ன அரிசி யூஸ் பண்ணுறாங்க, இதில் கல்கண்டு எப்போ போட்டு அரைக்கிறாங்க, அதே டைமில் உளுத்தம்பருப்பு போட்டு தான் பண்ணுறாங்க. உளுந்தும் கல்கண்டும் சேர்ந்து வர்றதுனால அது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதை பற்றி எப்படின்னு ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேன், பார்க்கலாம். இந்த அரிசி சேர்க்கறதுக்கு என்ன காரணம், அரிசியோட ரேஷியோ என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பலகாரங்கள் பண்ணுறப்ப கோல்டு கலரில் பண்ணால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், கலர் மாறாதுங்கிறதுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக வடை அரைக்கிறீங்களா, அந்த பக்கத்தில் அரைக்கிறாங்க. ஆனால் அரைக்கும் போது தண்ணி ஊற்றலாமா ஊற்றக்கூடாதா, எந்த ஸ்டேஜில் கல்கண்டு போடணும், போட்ட பிறகு எந்த மாதிரி வரும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அரிசி மாவு அதிகமாக போடக்கூடாது, நம்ம போடாமல் தான் இருக்கணும். அது அதிகமாகிடுச்சுன்னா வடை கல் மாதிரி ஆயிடும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க, அந்த பக்கம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வடை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சூடாக ரெடி பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறின பிறகு, அதாவது சூடாக சாப்பிட்டோம் ஒரு பக்குவமா, சூடு ஆறின பிறகு சாப்பிட்ட ஒரு பக்குவம் சொல்லி சொல்கிறாங்க. இனிப்புத்தன்மை கரெக்டான இனிப்புத்தன்மை ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டு சைடில் எதனா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை இன்றைக்கி நம்ம சொந்த பந்தம் வராங்க, அப்போ அந்த டைமில் இன்னும் புதுசாக பண்ணி கொடுங்க, விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறாங்கன்னா நம்ம ஆச்சி, அதாவது திருமதி முத்துக்கருப்பு ஆச்சி தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்ககிட்ட நம்ம கிட்ட ஒரு 10 வீடியோ எடுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் அவங்க வீட்டு முறையில் பண்ணுற இந்த கல்கண்டு வடையை பற்றி சொல்லி சொன்னாங்க. ஸோ உடனே இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். ஆச்சி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. நிறைய கால் வருது எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். காரைக்குடி ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரெசிபிகள் நிறைய உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்களேன். கல்கண்டு வடைன்னு ஒன்று இருக்குது சார். காரைக்குடியோடது செட்டிநாடோட பாரம்பரியமான இனிப்பு பலகாரங்களில் ஒன்று. கந்தரப்பம், அந்த மாதிரி கவுனி அரிசி அல்வா, அது சொல்கிறதுல இது கல்கண்டு வடைங்கிறது ஒன்று. சின்னது ஒரு வீட்டில் சாமி கும்பிட்றோம், பாலுமை வச்சு கும்பிட்றோம், அந்த மாதிரினா கூட கல்கண்டு வடை தான் ஃபஸ்ட்டு செய்வோம். கந்தரப்பம் கல்கண்டு வடை தான். அதில் இன்னைக்கு கல்கண்டு வடைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எனக்கு தேவையான பக்கம் சொல்லுங்கள். கல்கண்டு வடைக்கு தேவையானது 4 ஐட்டம் தான். உளுந்து 200 கிராம், அதுக்கு பச்சரிசி 50 கிராம், கல்கண்டு 150 கிராம், கோல்டு வின்னர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே 4 பொருள் தான். ஆமாம், சட்டுன்னு பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்க போகிறோம். உளுந்து எல்லாம் எப்படின்னு எடுக்கணும்ட்டு எடுத்துட்டோம். சரி, ஓகே. எடுத்து ஊற வைக்கணும். ஊற வைக்கிறோம், ஓகே. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம்ல? ஆமாம். இப்போ உளுந்து இந்த இது எங்கெல்லாம் உலக்குன்னு சொல்லுவோம். ஓகே. நகரத்தார் பக்கம் உலக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே ஆளாக்குன்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஆளாக்கு உளுந்து எடுக்கிறோம். நாங்களும் ஆளாக்கு தான் சொல்லுவோம். ஆளாக்குங்கிறது 200 கிராம் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே. நல்லா அப்படி கோவரமாக அளந்துக்கிறோம். சரி, ஓகே. கோவரமாக அளந்துட்டு ஏன் இப்படி போடுறீங்க? அது சும்மா வெறுந்தட்டில் முழுசாக நிறைய அள்ளி போடக்கூடாதுங்கிறக்க ஒரு 2 இது போட்டு அப்படி போடணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. நெல்லெல்லாம் அளப்பாங்கல்ல, அப்போ 2, 5, 6 நெல் அள்ளி போட்டுட்டு தான் அப்புறம் மரக்காலில் அளப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆளாக்கு உளுந்துக்கு 50 கிராம் பச்சரிசி போடலாம். அதனால அப்படி ஒரு பிடிச்ச ஒடி போடலாம். ஒரு பிடி பிடிச்ச மாதிரி. சரி, ஒரு பிடிச்ச ஒடி போடலாம். சரி, அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு ஊற வைக்க வேண்டியது. ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 1 hour. 1 hour ஊற. சரி, இந்த உளுத்தம்பருப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோசை இதெல்லாம் ஆட்டும்போது
குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தான் ஆட்டினா நல்லா மாவு கிடைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சா போதுமா, இல்லை கொஞ்ச நேரம் அதிகம்? இல்லை, அதிகமாக இருந்தாலும் அந்த தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிடும். ஓகே. தண்ணி இல்லாமல் அந்த முதும்பி வருது இல்லை உளுந்து, அந்த முதும்பி வர மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டலாம். தண்ணியை நல்லா இருத்துறோம், அதான் மெயின். இதில் தண்ணியை ஆட்டக்கூடாது. கொஞ்சம் கூட ஊறினாலும் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரி கிட்ட இப்போ இது ஊற வச்சிடறோம். அதாவது ஊற வச்சு நம்ம இங்கே வச்சுருக்கோம் காலையில். ஸோ ஓகே, இது நம்ம இப்போ ஆட்ட போகிறோம். எப்படி அரைக்க போகிறோம் நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற போகிறோம். அளவு கம்மியாக இருக்கனால இப்போ மிக்சியிலே போடலாம். ஓகே. இந்த மிக்சியில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எல்லாம் 1-2 சுற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த கல்கண்டு நச்சு வச்சுருக்கோம், அதையும் போட போகிறோம். சரி. அதையும் போட்டோன்னா நல்லா அது வடை பக்குவத்துக்கு ஆட்டணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். ஓகே. ஸோ அரைக்கிறது நைஸாகவே இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் குறை பக்குவம் என்ன இருக்கா? இல்லை, நைஸாக இருக்கலாம். நைஸாக இருக்கலாம். சரி, ஓகே. எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன். சரி, ஓகே. ஏன்னா தண்ணி இல்லாமல் ஆட்டுறோன்னா அடுத்து கல்கண்டு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே லூஸ் ஆயிரும் மாவு, வடை மாவு. ரொம்ப லூஸாக இருக்குது, தண்ணியாக இருக்குன்னா தட்ட முடியாது. நம்ம எண்ணெயில் தட்டும்போது நமக்கு அது ரொம்ப பிசுன்னு வருங்கிறதுக்காக தான் நம்ம அதை முதல்ல தண்ணி இல்லாமல் ஆட்டி அப்புறம் கல்கண்டை போடுறோம். உளுந்து எப்பயுமே நம்ம உடம்புக்கு நல்லது, போனு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் புரதச்சத்துங்கிற மாதிரி உளுந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் இப்போ அரைச்சிட்டீங்க நீங்கள்? ஆமாம். அந்த அரைச்ச பக்கத்துக்கு காட்டுங்களேன். ஓகே, இதான் இப்படி இருக்குது. இதை நம்ம தட்டி போட்டு பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி லூஸாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பச்சரிசி மாவு, இந்த கெட்டியாக இருக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் அரைக்கும் போது சொன்னீங்க இது மாதிரி தண்ணி போடாம தான் அரைச்சோம், கல்கண்டு போட்டோன்னே தண்ணி லூஸ் ஆகும். கொஞ்சம் அரிசி மாவு அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அரிசி மாவு அதிகமாக போடக்கூடாது, நம்ம போடாமல் தான் இருக்கணும். அது அதிகமாகிடுச்சுன்னா வடை கல் மாதிரி ஆயிடும். கல் மாயிடும், அதான் விஷயம். அடுத்து நம்ம என்ன ஊற்றி ஆரம்பிச்சோமா? ஓகே. இப்போ இந்த கடாய் வந்து இந்த கடாய் தான் வைக்கிறோம். ஓகே. குழி கடாய் வைக்க வேண்டாம். இந்த இது வந்து சப்பையா இருக்குல்ல, ஓகே, தட்டு மாதிரி இருக்கும். இந்த கடாய் வந்து வெள்ளை பணியாரத்துக்காக வச்சிருப்போம் நாங்கள். ஓகே. இது வந்து வெள்ளை பணியாரம் ஊற்றும் போது ஒரே ஷேப்பாக வரும், ரவுண்டாக வருங்கிறதுக்கு. வடைக்குமே நம்ம அந்த குழி சட்டி இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது நிதானமாக வேகிறதுக்கு நல்லா இருக்கும், திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழி சட்டி வச்சு பண்ணால் நல்லா வராது. ஓகே, ஃபைன். இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் வரும், வராதுன்னு இல்லை. இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. சரி. அப்படி வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாய் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரைங் பேன் வச்சுருப்பீங்க. அந்த ஃப்ரைங் பேனில் வந்து நீங்கள் போட்டு நான்ஸ்டிக் பேன்லேயும் நல்லா வரும். சரி, ஓகே. அடுப்பை போட்டு அடுப்பை பற்ற வச்சு இதுக்கப்புறம் என்ன ஊற்றுறோமா? எண்ணெய் ஊற்று. சின்ன சட்டியும் வைக்கிறது எதுக்காகனா நமக்கு ஆயிலும் கம்மியாக செலவாகும். ஓகே. அந்த எண்ணெயை திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப இதாக தானே யூஸ் பண்ணணும். அதனால சின்னமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம அளவுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பலகாரம் பண்ணும்போது சிலது தேங்காய் எண்ணெயில் பண்ணுறீங்க, சிலது வந்து ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணுறீங்க, கடலெண்ணெய் பண்ணுவீங்க. இங்கே அந்த மாதிரி இந்த பலகாரம் கடலெண்ணெய் பண்ணுவீங்களா? இந்த பலகாரம் கடலெண்ணெயில் பெரும்பதி பண்ணுறது இந்த மாதிரி. முன்னாடிலாம் கடலெண்ணெயில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ இந்த ரீஃபண்ட் ஆயில் கோல்டு வின்னர்லாம் வந்த பிறகு அந்த வெள்ளையாக இருக்கும்ல, வெள்ளை பணியாரெல்லாம் சுடுறோம், இந்த கடலெண்ணெயில் சுடும்போது கலர் மாறும். ஓகே. இது வந்து கலர் மாறாம இருக்கும் கண்டிப்பா. சரி. அதனால இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சரி. நீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்க முறுக்கு சுடும்போது தேங்காய் எண்ணெய் சுடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க. சரி. இப்போ எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு கவர் வச்சுக்கிறோம். இங்க இருக்க கவர் இத ஒரு தட்டி போடுறோமா? தட்டி போடுறது. சரி, ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஆமா. நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோம். சரி. உருட்டி எடுத்துட்டு இப்படி பேப்பர்ல போட்டு பிளாஸ்டிக் கவர்ல தட்டி இப்படி போடுறோம். அப்பெல்லாம் வாழை இலையில போடுவாங்க. வாழை இலை போடுவோம். ஆமா. இருந்தா வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நாங்கெல்லாம் கவர்லயே போட்டு பழகிட்டோம். ஓகே. வாழை இலையை தேட போகணும் அந்த டைம். ஓகே. அதனால இது மாதிரி தட்டி போடுறது ஈஸியா இருக்கு. வீட்ல எல்லாம் நம்ம பால் கவர் வச்சிருப்பாங்க. பால் கவர்ல கூட தட்டலாம், தப்பு இல்ல. இதனால புசு புசுன்னு வருது. ஆமா. உள்ள போடும்போது பாத்தீங்கன்னா இருக்குல்ல. ஆமா. அதனால அந்த மாதிரி புசுன்னு வருது. வடையுமே நல்லா புசுன்னு வரும். ஓகே. அது தட்டுற பக்குவம் இருக்கு வடை கூட. ஓகே. இப்படி தட்டிட்டு போடும்போது இப்படி போடுறோம்ல. ஓகே. அது ஒரு மாதிரி மொறுமொறுன்னு வரும் வடை. புரியுது. நல்லா பொங்கி வருதுங்க, புஷ்ஷுன்னு வருது. அது நீங்க பார்க்கும்போது தெரியும். உளுத்தம்பருப்பு வடையிலேயே வந்து ஏகப்பட்ட வடை இருக்கு. ஆமா ஆமா. கீரை வடை போடுவாங்க, வெஜிடபிள்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் அது மிளகு சீரகம் போட்டு பண்றது. நான் நாமக்கல்ல பண்ணும்போது அங்க என்ன பண்ணாங்க, புதுசா கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளைக்கு முதல் 30 நாளைக்கு அந்த வடை தருவானா. அந்த வடை பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, தேங்காய், அப்போ நெய் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அதுவும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இந்த வடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வேணா அதோட வீடியோட லிங்க்கும் நான் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல புசு புசுன்னு வந்துச்சுக்காச்சு.
அப்படியே திருப்பிக்கிட்டே வரோம். ஓகே. நிறம் அங்கே நல்லா மாறணும், அந்த நிறமாக வரணும் வேகிறதுக்குள்ள. ஓகே. ஒரு சைடு அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா ஒரு சைடு விட்டா உங்களுக்கு வந்து ஆமாம் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை இருக்குல்ல, அந்த கல்கண்டு இருக்குல்ல, அதை அப்படியே பிடிச்சிக்கும் கீழே கீழே பிடிச்சிக்கும். ரெண்டாவது வேகிறது நம்ம கொஞ்சம் மதன் வேகும். ஓகே. நல்ல உளுந்து வடை மாதிரி விருட்டுன்னு வேகாது. புரியுது. இது கொஞ்சம் நின்று நிதானமாக தான் வேகணும். அப்பதான் நமக்கு உள்ள எல்லாம் வெந்திருக்க மாதிரி இருக்கும். ஓகே. இது கரெக்டான பக்குவம் வடை தட்டி இருக்கிறது. நல்ல ஃப்ளஃபியா இருக்கு. அந்த ஓட்டையெல்லாம் கரெக்டா இருக்குல்ல. ஆமா. இது அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு இருக்குங்க வடை. ட்ரெடிஷ்னலா பண்ற செட்டிநாடு நகரத்தார் கல்கண்டு வடை. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல. இது எனக்கு ஒரு புது அனுபவம். நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ எடுக்கலாமா அது? கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஆகணும். அப்போதான் உள்ள எல்லாம் வெந்திருக்கும். ஓகே. நல்லா இந்த ப்ரௌன் கலர் வரணும். ஓகே. அப்படி வந்துருச்சுன்னா உள்ள வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. நல்ல கலர் மாறணும். கலர் மாறணும். ஓகே. இது ஒரு 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. அப்படி வெளியிலே வைக்கலாம், வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஓகே. அப்ப எல்லாம் அந்த மண் பானை இருக்குல்ல, அதுல அரை சட்டி மாதிரி மண் சட்டி இருக்கும், இந்த மீன் கழுவுற சட்டி மாதிரி, அதுல அப்படியே போட்டு அடுக்கிடுவாங்க. அடுக்கிட்டா அந்த எண்ணெய் உள்ள இஞ்சிக்கும். 2 நாள் ஆனாலும் நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் நாங்க நார்மலா தீபாவளி போதெல்லாம் பண்றோம்ல, சும்மா நம்மளோட சில்வர் பாக்ஸ்லயே வச்சிருவோம். ஆற விட்டி மூடி வைக்கணும். அவ்வளவுதான். சோ இது ஒரு பலகாரம். ஆமா. சரி, நல்லா சாப்பிடலாம். கொஞ்சம் இதுக்கு வந்து எல்லாமே ஈஸியா பண்ணிடலாம். இந்த வேக வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். நேரம் இருக்கணும். நல்ல கலர் மாறுது. ஆமா. ப்ரௌனா மாறுது. அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். உளுந்த வடைனா நம்ம அந்த கருதுல எடுத்துடலாம். ஓகே. இது வந்து நம்ம அப்படி கரண்டில எடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஹோல் வந்து எப்படின்னா அந்த வெள்ளம் இருக்கிறதுனால சின்னமா வந்துடும். புரியுது புரியுது. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு டேஸ்டிங் தெரியுங்களா? ஆமாம் கண்டிப்பா. இந்த பிளேட் வந்து நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அது சொல்லுங்க அதை பத்தி. இது வந்து அந்த காலத்துல இருந்து வர்ற மங்கு ஜாமான்னு சொல்றது, நகரத்தார்ல மங்கு ஜாமான்னு சொல்றது. பொண்ணுக்கு சீர் வைக்கிறதே ஒரு பெரிய இதா பண்ணுவாங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் கொண்டு வைக்க போறதுன்னு சொல்லி சம்பாத்தியத்துக்கு பர்மா, தாய்லாந்து, அந்த மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் போவாங்க. அங்கெல்லாம் இது வந்து ஈஸியா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கிளாஸ் கண்ணாடி பவுல் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி தான் ஜாமான் அவங்க அங்கே யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இங்க சில்வர் மண்ணு யூஸ் பண்ண மாதிரி அவங்க இந்த ஜாமான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி எங்க நகரத்தார், எங்க தாத்தா, எங்க அப்பா அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு சீர் வைப்பாங்க. இது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இது வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம்லாம் எப்படி போனாங்கன்னு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு வச்சுதான் இருக்கும். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு மோர் தென் 85 இருக்கும். ஸோ அவங்க காலத்துலேருந்து அப்படி ஓகே ரைட். ஸோ ஜென்ரேஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம். ஒரு பீஸ் எடுத்து வைங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபைன். முறுமுறு தன்மை. ஆமாம் நல்லா சூடு. வடை எடுத்தா இது சூடா இருக்கிறத விட ஆறி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, நீ சூடாக சாப்பிடும்போது அந்த முறுமுறுப்பு தன்மை அப்படி நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த முறுமுறுப்பு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. என்னோட இனிப்பு தன்மை கரெக்டான இனிப்பு தன்மை, நல்லா இருக்கு இந்த பழக்கம். எண்ணெய் அதிகமாக இல்லை, வெரி குட், ரொம்ப சூப்பராக இருக்கு. நைஸ். இது இன்னும் சூட ஆற சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட். இதுதான் சொல்றது, கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு பலகாரம்லாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்ப நாங்க செஞ்சு பாக்குறோம். பிள்ளைங்க எல்லாம் இப்ப இதை ரொம்ப லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்க பிள்ளைங்க விரும்புறாங்க. பேரம்பேத்திங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட நம்ம கட்டாயத்துக்காக ஒண்ணு சாப்பிடுறாங்க. இன்னைக்குள்ள காலம் மாறி போச்சு. ஏன்னா சோசியல் மீடியா எல்லாமே, டிவி, யூடியூப் சேனல் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் அந்த ஜங்க் ஃபுட் மேல ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் காமிச்சாங்க. இப்ப நீங்க போடுறீங்க, இதை பார்த்துட்டு இதை செய்யறாங்களே, அப்ப நம்ம வீட்டுல செஞ்சீங்களா, இப்ப செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு கேக்குறாங்க. செஞ்சு பார்ப்போமான்னு கேட்குறாங்க. அடுத்தது அது நல்ல விஷயம் இல்லை. அது தேங்க்யூ ஆச்சி, வெரி குட், ரொம்ப சூப்பராக இருந்தது. இனிப்பு தன்மை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது அந்த மெஷர்மெண்ட், வெரி குட். ஆச்சி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம காரைக்குடியில் செட்டிநாடு பலகாரங்கள் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க கூட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பலகாரங்கள் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெரி குட் ரெசிபி, டேஸ்ட். பர்டிகுலராக தேன் குழம்பு விட்டுறாதீங்க, அந்த அளவுக்கு தி பெஸ்ட்டு.
ஆமாம் மாவு உருண்டையும் வெரி குட். ஆமாம் அப்படியே மாவு உருண்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இறங்கும் அப்படிங்க. 1 2 போவோம். நம்பர் கொடுங்க ஆச்சு. இப்போ என்னோட பலகாரம் பார்த்தீங்க கல்கண்டு வடை எப்படி இருந்துச்சுன்னு. இது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது போக நான் வந்து நிறைய பலகாரம் ரெசிபி கொடுத்துருக்கேன். சீடை, முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி செட்டிநாடு பலகாரம் எல்லாமே இருக்குது. மாவு இருக்குது, வடகம் இருக்குது. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ரெசிபியும் நிறைய கொடுத்துருக்கோம். அதுவும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதாவது தேவை என்கிட்ட வாங்கிக்கலாம் ரெடிமேடான்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் தரேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9487536839. அற்புதா ஸ்நாக்ஸ் எங்கள் பேர். www.arbudasnacks.com வெப்சைட்டில் போனீங்கன்னா என்னென்ன இருக்குது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எப்போ வேணுமோ நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம். சரிங்க ஆச்சு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான ஒரு பலகாரம் சொல்லி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. எனக்கு தெரியாத ரெசிபி, எனக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷம் தான், எனக்கு தெரியாத ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரியலி வெரி குட். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் கேட்டவொன்னே கூட நாங்கள் இன்னும் 2-3 ரெசிபி சொன்னோம். எங்கள் பொண்ணு தான் சொன்னுச்சு, இந்த கல்கண்டு வடையை சொல்லுங்கம்மா, பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பண்ணதும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அது. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷோர் டெஃபினட்டாக இந்த மாதிரி புது ரெசிபிகள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. Thank you.